வந்தாச்சு மக்களே. பொங்கல் பரிசு தமிழக அரசு கொடுக்க போகிறாங்க. என்ன பொங்கல் பரிசு, யாருக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும், என்ன எவ்வளோ ரூபாய் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும், இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரவுண்டாக இந்த பொங்கல் பரிசு அப்படின்றது ரவுண்டாக எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, இதுதான் இப்போ இருக்கிற கேள்விக்குறி. கண்டிப்பாக ரவுண்டாக இந்த பொங்கல் பரிசு 5000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் ரவுண்டாக 5000 ரூபா கொடுக்க போகிறாங்க. ஆனாலும் ஒரு தரப்பினர் பார்த்தீங்க அப்படின்னா 3000 ரூபா தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு போயிட்டுருக்கு. எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு 5000 ரூபாய் இலக்கு அப்படின்றது ஒரே இலக்கு தான். திமுகவுடைய வெற்றி இலக்கு, வெற்றி கொடி 5000. கண்டிப்பாக இந்த 5000 ரூபாயில் தான் திமுகவுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது மக்களே. ஸோ தமிழகத்தில் பொங்கல் பரிசு 5000 ரூபாய். அமைச்சர் சொன்ன குட் நியூஸ் இல்லத்தரசிகளுக்கு எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்காங்க. என்னன்றதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பொங்கல் பரிசுடன் 5000 ரொக்க பணம் வழங்க வேண்டாம் திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், வெற்றி வாகையை திமுக சூழ வேண்டும். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு முதல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வந்ததுங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3000 முதல் 5000 வரை பொங்கல் பரிசாக வழங்க அரசு திட்டமிட்டப்பட்டுள்ளது. இந்த திட்டங்கள் எல்லாமே தமிழக அரசு சார்பில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது மக்களே. தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு அப்படின்றது கொடுப்பது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். இது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான் மக்களே. ஆனால் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்க அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு யாருக்கு இதில் முன்னுரிமை கிடைக்கும், எந்த ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முதல்லையே பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பொங்கல் பரிசு அனைத்து வகையான மக்களுக்குமே கிடைக்க போகிறது. என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஒய்ஒய் இந்த 3 வகை ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே பொங்கல் பரிசு முழு தொகை ஆகிய 5000 ரூபாயும் ஒரே செட்டில்மெண்ட்டில் போட போகிறாங்க. ஸோ இந்த 5000 ரூபாயை பெறுவதற்கு இப்பொழுதிருந்தே நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதனால தான் நான் இப்போ பொங்கல் பரிசு டைமில் தயவுசெய்து வெளியூர் பயணங்களை தவிர்த்து விடுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெளியூர் பயணங்களால் டோக்கன்கள் எல்லாமே இழக்க நேரிடும். இந்த டோக்கன்கள் எல்லாமே உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் வருகின்ற 29, 30, 31 தேதிகளில் வழங்க இருக்காங்க. ஸோ அதனால் இந்த டோக்கன்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. அதனால் பொங்கல் பரிசு அப்படின்றது இப்போ ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பரிசாக இருக்க போகிறது மக்களே. அனைத்து தரப்பினருக்குமே இந்த பொங்கல் பரிசு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய பரிசாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒவ்வொருவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா பரிசு தொகுப்பு மற்றும் பணத்தை ரேஷன் அட்டைதாரர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு 3000 ரொக்க பரிசு வழங்கப்படலாம் என்ற தகவலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் பொங்கல் பரிசு ரகசியமாக காக்கப்பட்டு வருதுங்க. ஸோ அறிவாலயத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னே திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணிகளில் நம்ம கனிமொழி அவர்களே ஈடுபட்டிருந்தார். அவரே குறிப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த டைம் பார்த்திங்கன்னா கடந்த வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மக்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதாவது 3000லேருந்து 5000 ரூபா கண்டிப்பாக பொங்கல் பரிசாக கிடைக்கும். இதற்கான டோக்கன்களை நீங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஜனவரி 14ஆம் தேதி முதல் 13, 14 உங்கள் அக்கௌண்ட்டில் 5000 ரூபா வந்துடும். மகளிர் உரிமை தொகை பெறீங்கன்னா இன்னும் ஒரு 1000 ரூபா சேர்த்தும் வரும். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.